ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஜிஎன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடைக்கு ஆசையில் சத்யா கொடுத்த பணத்தை முத்து வீட்டில் கொடுக்குறாரு. வேறு வழியே இல்லாமல் நிறைய பொய் சொல்லி சமாளித்து தான் தராரு. ஆனால் முத்து ஏதோ சமாளிக்கிறாருன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு டவுட் வந்துடுது. முத்துக்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க. முத்தும் எப்படியும் சமாளித்து எஸ்கேப் ஆகுறாரு. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம ஸ்பெஷல் சீனில் போய் பார்த்துடலாம். சத்யா முத்துக்கிட்ட பணத்தை கையில் கூட கொடுக்காம பக்கத்தில் இருக்க சேரில் வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திமிராக வேற பேசுகிறாரு. இந்த பணத்தால் தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு, இந்தாங்க அந்த பணத்தை எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எனக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமையே கிடையாது, நீங்கள் சொல்லி நான் கேட்கலன்றதுக்காக எங்கள் அக்கா வீட்டுக்கு அமைச்சு வீட்டில் வந்து அட்வைஸ் பண்ண சொல்லி சென்டிமெண்ட்டாக பேச சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா நான் அவளை அமைச்சேன்னா, முதல்ல உனக்கு சென்டிமெண்ட்னா என்னன்னு தெரியுமா? சென்டிமெண்ட் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டை பற்றி யோசிக்காமல் எப்படி நீ பிஹேவ் பண்ண மாட்ட, இப்படி தப்பு பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், உங்கள் பணத்தை இத்தனை நாள் வச்சுருந்ததுக்கு இந்தாங்க வட்டி வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்யா கொடுக்குறாரு. முத்துக்கு கோவம் வந்து வட்டி பணத்தை வாங்கி தூக்கி வீசிட்டாரு. என்ன நினச்சிட்ருக்க, நான் நினச்சிருந்தேன்னா உன்னையே அப்படின்னு பேச வராரு. உடனே சத்யா வந்து என்ன பண்ணுவீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, நீங்கள் ஜெயிலுக்கு அமிச்சா கூட என்னை வெளில எடுக்க ஆள் இருக்குது அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிட்டு கிளம்பிடுறாரு. முத்து எவ்வளோ கோவப்பட்டாலும் சத்யா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சத்யாவோட லைஃப் நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இது சத்யாவுக்கு புரியலையே. நம்ம மீனா கொஞ்சம் நல்லா இருந்துடக்கூடாது. பூ ஆர்டர் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து பூ வாங்கிட்டு போனாங்க. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. எதுக்கு நீ பூவை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிற, நீ சுடுற இட்லி தோசை எல்லாத்துலேயும் மல்லிப்பூ வாடை தான் அடிக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணாமலை சும்மா இருப்பாரா? அவர் உடனே சப்போர்ட் பண்ணிட்டாரு. இட்லி மட்டும் மல்லிப்பூ மாதிரி வேணும்னு கேட்குறோம்ல, அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன தப்புன்னு அண்ணாமலை கேட்க, விஜயா வந்து ரோஹிணி தான் என் பேரில் கடை வச்சுருக்கா, ஆனால் மாதம் மாதம் எனக்கு பணம் தரா, இதுங்க என்ன தருதுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அண்ணாமலை, அவள் பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்கா, ரோடு என்ன உங்கள் அப்பாவை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு பேச, முத்தும் உடனே என்ட்ரி ஆகிட்டார். ஆமாம், ஃப்ளைட் ரெண்டு போச்சு, ஃப்ளைட்காரங்க அண்ணா வாடகை கொடுத்துட்டா போனாங்க அப்படின்னு முத்து கேட்க விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அப்புறம் முத்து வந்து அந்த காசை வந்து அண்ணாமலைகிட்ட கொடுத்தாரு. அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. என்ன பணம் இது அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மாட்ட தான் திருடிட்டு போனாங்க இல்லையாப்பா, அந்த பணம் தான் போலீஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் ரோஹிணிக்கு டவுட் வந்துடுது. நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே, அப்போ எப்படி வந்து பணம் கிடச்சிச்சு? அப்படியே திருடனை கண்டுபிடிச்சிருந்தாலுமே திருடனை வந்து போலீஸ் வந்து கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணுவாங்க, ஸோ கோர்ட்டில் தான் வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேட்குறாங்க. முத்து அவரோட ஸ்டைலில் சமாளிக்கிறாரு. பொதுவாக கிரிமினலுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணியோட ஃபேஸே மாறி போயிடுது. என் ஃப்ரெண்டு லாயராக தான் இருக்காங்க, எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான்ப்பா, அன்றைக்கே நான் சொல்லி வச்சுருந்தேன், அவர் தான் இப்போ வந்து பணத்தை கொடுத்தாரு, இந்தாங்கப்பா உங்கள் பணம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, யார்ட்டையும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உழைச்ச பொண்ணு வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோஹிணி முத்து மேலே சந்தேகப்படுறாங்க. மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி வந்து பணம் வந்துச்சு, அப்படியே பணம் வந்தாலும் பணம் எப்படி முழுசாக வந்துச்சு, கண்டிப்பாக பாதி காசாவது செலவாக இருக்கும்ல திருடனுக்கு, அப்படியே திருடனை பிடிச்சிருந்தாலுமே கோர்ட்டில் போகாமல் எப்படி ஒரு பணம் வந்து வந்துச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக முத்துக்கு வந்து அந்த திருடனை தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து முத்து தான் சொல்லி திருடனை வந்து திருட விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீனா வந்து காதில் வாங்கிடுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹிணிக்கு தான் உண்மை தெரிய வரும்னு தோணுது. சத்யா தான் பணத்தை எடுத்தான்றது ரோஹிணி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்பெஷல் சீன் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.